ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் புக்கில் உள்ள ஒரு சம்மு தான். மூலங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்க -9, மூலங்களின் பெருக்கல் பலன் கொடுத்துருக்காங்க 20ன்னு. இப்போ இதை வச்சு இது ரெண்டையும் வச்சு நம்ம ஒரு இருபடி சமன்பாடை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எப்படின்னா, நார்மலாக ஒரு ஈக்குவேஷன் ஒரு இருபடி சமன்பாடுங்கிறது x² + x + அந்த வேரியபிள் வேல்யூ இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வேரியபிள் வேல்யூங்கிறது என்னன்னா, அந்த மூலங்களின் பெருக்கல் பலன், அதுதான் வந்து இந்த வேல்யூ, மூணாவது வேல்யூ. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்கிறது ஏன்னு சொல்லுவோம். அதாவது ax² + bx + c இப்படி தானே இருக்கும். காமனாக ஒரு இருபடி சமன்பாடுங்கிறது இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ இதில் இந்த சிங்கிற வேல்யூ தான் என்னது? பெருக்கல் பலன், மூலங்களின் பெருக்கல் பலன். இந்த பிங்கிற வேல்யூங்கிறது என்னது? மூலங்களின் கூடுதல். ஓகேவா? சார், இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும்? இதை அப்படியே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, மூலங்களின் கூடுதல் மூலங்களின் பெருக்கல் பலன் கொடுக்கும்போது முன்னாடி இருக்க ஏவை வந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஏன்னா ஏவோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கணும். 1ன்னு வச்சுக்கிட்டாதான் நமக்கு பிஎன்சியை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ண முடியும். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? மூலங்களின் கூடுதல் எங்கே போடணும்? ஃபஸ்ட்டு வந்து x² வந்துடும். கூடுதல் வந்து இங்கே போடணும். அங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ -9x வரும். அடுத்து +20 +20 = 0. அப்போ இதுக்கான ஈக்குவேஷன் என்பது இதுதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் வந்து 9/2 இல்லை 20/2 கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்? x² - 9/2x + 20/2x 2 = 0ன்னு போட்டு இப்போ 2ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 2x² - 9x கிடைக்கும். ஏன்னா 2 இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். அதே மாதிரி இங்கேயும் கேன்சல் ஆயிரும். ஸோ 20 = 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ தான் ஏவோட வேல்யூ வரும். நமக்கு இந்த 2எல்லாம் கொடுக்கல, வெறும் 9 20 அப்படின்னு கொடுத்தனால நம்ம என்ன பண்ணணும்? அப்படியே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான்.